Welcome to the class Fluid Mechanics and Fluid Power. Today we are going to discuss some problems on pressure of fluids. The first problem is express the pressure intensity of absolute pressure in kilonewton per meter square and in meter of water if cage pressure is 0.7356 Newton per mm square. So this is the problem. So here what are the data they have given? Only cage pressure they have given, that is 0.7356 Newton per mm square. Usually இதுல Newton per meter square ல கொடுப்பாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? Newton per mm square ல இருக்குது. So அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத Newton per meter square க்கு நம்ம convert பண்ணணும். What we are going to find out here? Absolute pressure in kilonewton per meter square. This is first question. Second question, absolute pressure in meter of water. So first we'll write the given data. Given data, what is the data they have given? Cage pressure. Cage pressure how much? 0.7356 Newton per mm square. So now we are going to change this mm square into meter square. Millimeter is equal to 1/1000 meter. ஒரு மில்லிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 1/1000 மல்டிப்ளை பண்ணணும். நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இந்த mm ஸ்கொயர் இட் இஸ் இன் டினாமினேட்டர். இதுல எதுல இருக்குது? டினாமினேட்டர்ல mm ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ 0.7356 நியூட்டன் டிவைடட் பை 1/10⁻3. இங்க ஆல்ரெடி we are having ஸ்கொயர் mm ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை இங்க எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்ப 0.7356 நியூட்டன் டிவைடட் பை 1 இப்போ இந்த 6 எப்படி வந்துச்சு? இந்த 3ஐயும் 2ஐயும் எப்படி இருந்தா என்ன பண்ணும்? 3 and 2 we have to multiply these two numbers. 3 into 2. So அப்போ 10⁻6 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 10⁻6 ஆல நம்ம இதை டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? இந்த mm ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரா மாறிடும். இப்போ இதுல டினாமினேட்டர்ல 1/, இருக்கு இல்லையா? இதை நம்ம மேலே எடுத்துட்டு வர போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? நியூட்டன் பெர், இப்போ இது +6 இருக்கிறது, மேலே வர்றது என்ன வந்துடும்? 10⁻−6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 0.7356 நியூட்டன் டிவைடட் பை 10⁻−6 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 10⁻6 மேலே எடுத்துட்டு வர போறோம். இந்த 10⁻6 மேலே கொண்டு வர போறோம். இப்போ 0.7356 நியூட்டன் பர் 10⁻−6 மீட்டர் ஸ்கொயர். இதை மேலே எடுத்து வந்தா என்ன ஆயிடும்? இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? இந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? கேஜ் பிரஷர் 0.735 into 10⁻6 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம்? இந்த கேஜ் பிரஷரை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாட் we are going to find out here? Absolute pressure in kilonewton per meter square. That is that symbol is P, small p, that is equal to what? Then next question, absolute pressure in meter of water, that is H. H is equal to what? We are going to find out. Okay va? இப்போ நம்ம next என்ன பார்க்க போறோம்? இப்போ இதோட நம்ம சொல்யூஷன் 1 by 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே போன ப்ராப்ளத்துல நம்ம சொன்ன மாதிரி அப்சல்யூட் பிரஷருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அப்சல்யூட் பிரஷர் தட் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஒன் இஸ் அப்சல்யூட் பிரஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பேரிக் பிரஷர் பிளஸ் கேஜ் பிரஷர், ஆர் அப்சல்யூட் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பேரிக் பிரஷர் மைனஸ் வேக்கம் பிரஷர். இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ ஹியர் கொடுத்துருக்கிற ப்ரெஷர் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷருங்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்க போறோம்? அப்சல்யூட் பிரஷர் தட் இஸ் ஈக்குவல் டு atmospheric pressure plus cage pressure. என்ன டேட்டாஸ் தெரியும் நமக்கு? இதுல கேஜ் பிரஷர் எதுல தெரியும்? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல நமக்கு தெரியும். கேஜ் பிரஷர் எதுல தெரியும் நமக்கு? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல. இந்த அட்மாஸ்பரிக் பிரஷர் தெரியுமா? அதுக்கும் நமக்கு என்ன பண்ணும்? இது நமக்கு கொடுக்கல, இந்த ப்ராப்ளத்துல என்ன பண்ணல? அட்மாஸ்பரிக் பிரஷர் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதுல நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தெரியும், அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு என்ன வேல்யூ வரும்? 1.01325 into 10⁻5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, வி ஷுட் ரிமெம்பர். ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கிறது நமக்கு கேஜ் ப்ரெஷர் மட்டும்தான்.
அதை நம்ம நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல மாற்றி வச்சுருக்கிறோம். தட் இஸ் 0.7356 into 10 power 6. ஓகே, ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இது கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும், அந்த வேல்யூ போட்டுக்கணும். அதில் இது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல இந்த வேல்யூ. இதே எம்எம் ஆஃப் மெர்க்குரியில் சொன்னால் என்ன வரும்? 760 mm ஆஃப் மெர்க்குரி. இதே மீட்டர் ஆஃப் வாட்டரில் சொல்கிறப்ப 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? நமக்கு ஃபைனல் ஆன்சர் எதில் வேணும்? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் வேணும். அப்போ நம்ம இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இதில் இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ? 1.01325 into 10 power 5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ப்ராப்ளம்லோட அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் that is equal to atmospheric pressure plus cage pressure. Atmospheric pressure the constant value standard value எவ்வளோ? 1.01325 into 10 power 5. Cage pressure எவ்வளோ? 0.7356 into 10 power 6. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்றப்ப நம்ம மாத்தி டிஜிட்ஸை வந்து மாத்தி ஆட் பண்ணிடக்கூடாது. இங்க 10 power 5 இருக்குது, இங்க 10 power 6 இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம்? நம்ம ரெண்டையும் கான்ஸ்டன்டா 10 power 5க்கு நம்ம மாத்திரலாம். இந்த வேல்யூ வந்து 10 power 5க்கு மாத்திரப்ப என்ன வரும்? ஒரு 10ஆல ஒரு டிஜிட் வந்து இங்க தள்ளி வந்துக்கணும். ஓகேவா? 10ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி. ஸோ அப்போ 7.356 into 10 power 5. ஓகேவா? இன்ட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்னது? அது 10 power 1 மாதிரி. இங்க என்ன பண்றோம்? இந்த 10 power 6-ஐ 10 power 5-ஆ மாத்திடுறோம் நம்ம. அதனால இங்க என்ன பண்றோம்? ஒரு டிஜிட்டை நம்ம இதுல தள்ளி வச்சுக்கிறோம். ஒரு 10-ஐ இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0.7 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால ரிமைனிங் ஒரு 10 எடுத்ததுனால 10 power 6ல இருந்து நமக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 10 power 5. இப்போ ரெண்டுமே எதுல இருக்கும்? 10 power 5ல இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 1.01325 into 10 power 5 plus 7.356 into 10 power 5. ஸோ ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 8.37 into 10 power 5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இப்போ செகண்ட் क्वेश्चन பாப்போமா? செகண்ட் क्वेश्चन நமக்கு என்ன? அப்சல்யூட் பிரஷர் இன் மீட்டர் ஆஃப் வாட்டர். என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? அப்சல்யூட் பிரஷர் தட் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் பிரஷர் பிளஸ் கேஜ் பிரஷர். இங்க நம்ம என்ன யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணணும்? நம்ம மீட்டர் ஆஃப் வாட்டர்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஏற்கனவே என்ன ஃபார்முலா தெரியும்? பிரஷர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் வெயிட் இன்டு H. ஸோ இப்போ இதுல இருந்து டிரைவ் பண்ணிக்கலாமா? H that is equal to P divided by W. So that is equal to 0.7356 into 10 power 6. எவ்வளோ W? இது வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிபிக் வெயிட்டை என்ன பண்ணணும்? நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அது என்னது? 9810 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல சொல்றப்ப 9.81 சொல்லுவோம். இதுல மேல நமக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்றோம்? நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ அதனால தான் 9810 அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இப்போ H ஈக்குவல் டு 74.985 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ என்ன கிடைக்க போகுது நமக்கு இதுல? இப்போ நம்ம கேஜ் ப்ரெஷர் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்சல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்சல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்சல்யூட் ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு 10.33 plus 74.985. நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ? நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கிறோம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் வேல்யூ 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர். இதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ இதே mm ஆஃப் மெர்க்குரியில் சொல்றப்ப 760 mm ஆஃப் மெர்க்குரி நமக்கு அப்படின்னு வரும். ஸோ இப்போ மீட்டர் ஆஃப் வாட்டர்ல 10.33. ஸோ இப்போ அதை தான் இங்கே எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன் மீட்டர் ஆஃப் வாட்டர் 10.33 பிளஸ் கேஜ் ப்ரெஷர் எவ்வளோ? நமக்கு கேஜ் ப்ரெஷர் எவ்வளோ? 74.985 மீட்டர். அது எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 74.985 மீட்டர் ஆஃப் வாட்டர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ அதையும் என்ன பண்ணிக்கணும்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 85.315 மீட்டர் ஆஃப் வாட்டர். இப்போ ஆன்சரை லாஸ்ட்ல எடுத்து எழுதிக்கணும்.
Absolute pressure P that is equal to 8.37 into 10 power 5 Newton per meter square. Absolute pressure H equal to 85.315 meter of water. இப்போ நம்ம second problem பார்க்கலாமா? A cage records a pressure of 24.52 kilonewton per meter square vacuum. So, இப்போ இதுக்கு meaning என்ன? This given pressure is vacuum pressure, negative pressure. Okay, so vacuum pressure equal to 24.52 kilonewton per meter square. Okay, so compute the corresponding absolute pressure. Compute what we are going to find out? Absolute pressure in kilonewton per meter square. Absolute pressure in kilonewton per meter square, that is P equal to N. Then and in meter of water. So absolute pressure in meter of water H equal to N. இந்த ரெண்டு question தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். The local atmospheric pressure is 0.75 meter of mercury. இங்க என்ன கொடுத்திருக்காங்க இதுல? Meter of mercury. Specific gravity of mercury is 13.6. Specific gravity of mercury எவ்வளோ? 13.6. So அப்ப நமக்கு மூணு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. Vacuum pressure 24.52 kilonewton per meter square. Local atmospheric pressure நமக்கு எவ்வளோ? 0.75 meter of mercury. Specific gravity of mercury 13.6. இப்போ சொல்யூஷனுக்கு போலாமா? இப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம்? நமக்கு லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்னெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு இதுல? வேல்யூ வேக்கும் ப்ரெஷர், லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அது மீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் இருக்கு. அவ்வளோதான், இந்த ரெண்டு வேல்யூ தான் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? வேக்கும் ப்ரெஷருங்கிறதுனால என்ன ஃபார்முலா வரும்? அப்சல்யூட் ப்ரெஷர் that is equal to atmospheric pressure minus vacuum pressure. இதில் நமக்கு atmospheric pressure தெரியுமா? atmospheric pressure நமக்கு மீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். வேக்கும் ப்ரெஷர் நமக்கு கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம மாற்றணும். ஓகேவா? அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம் அதில். ஸோ இப்போ இங்கே பாரு, லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ தெரியும்? 0.75 மீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ இப்போ இதை மீட்டர் ஆஃப் வாட்டரை ஃபர்ஸ்ட் மீட்டர் ஆஃப் வாட்டருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மெர்க்குரியோட ஸ்பெசிபிக் வெயிட்டால என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை ஸ்பெசிபிக் வெயிட்டால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 0.75 இன்டூ 13.6 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போ மீட்டர் ஆஃப் வாட்டர்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது உனக்கு அது என்ன சிம்பிளால மென்ஷன் பண்ணுவோம்? தட் இஸ் ஹெச். ஓகே, ப்ரெஷர் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாமா? இதில் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நமக்கு என்ன ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தெரியும்? P that is equal to small w into h. Small w into h. ஸோ இப்போ ஸ்மால் டபிள்யூங்கிறது என்னது? ஸ்பெசிஃபிக் வெயிட். நம்ம என்ன இதில் கண்டுபிடிக்க போகிறோம்? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில். அப்போ அதனால இங்கே என்ன போடணும்? 9.81. இதையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல சப்ஸ்டிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல நமக்கு கேஜ் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஸ்பெசிபிக் வெயிட்டையும் நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல சப்ஸ்டிட் பண்ணோம். நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னா 9810 வரும். ஓகேவா? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னா என்ன யூனிட், என்ன வேல்யூ வரும்? 9.810. ஸோ இப்போ டபிள்யூ எவ்வளோ? ஸ்மால் டபிள்யூ ஸ்பெசிபிக் வெயிட் 9.810 இன்டூ ஹெச் எவ்வளோ நமக்கு? 0.75 இன்டூ 13.6. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் 100.062. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் இன் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு atmospheric pressure in kilonewton per meter square minus vacuum pressure in kilonewton per meter square. So, 100.062 minus 24.52. So, what is absolute pressure? 75.542 kilonewton per meter square. இப்போ செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்ன வேணும்? ஹெச் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஹெச் என்னது? இது இந்த ஹெச் வந்து என்னது? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது? இப்போ என்னது? அப்சல்யூட் ப்ரெஷர். இதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா? இது அப்சல்யூட் ப்ரெஷர். முன்னாடி கண்டுபிடிச்சது என்னது நமக்கு? இது
இந்த ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இது இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகேவா? இப்போ இந்த ஹெச் தான் நமக்கு என்னது அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ அப்போ P that is equal to W into H. ஸோ இப்போ H equal to P divided by W. இந்த P என்ன பண்ணணும்? அப்சல்யூட் ப்ரெஷர்னு அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 75.542 divided by 9.810. இது கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால இதை என்ன பண்ணும்? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ 9.810. ஸோ இப்போ வாட் இஸ் H? 7.7 meter of water. So finally we have to write down the answer. P absolute pressure P that is equal to 75.542 kilonewton per meter square, and absolute pressure H, this is nothing but pressure head, that is equal to 7.7 meter of water. ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். மூணாவதா ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ a cage records a pressure of 25 kilonewton per meter square. Calculate the corresponding absolute pressure in kilonewton per meter square and in meter of water. The local atmospheric pressure is 760 mm of mercury. 760 mm of mercury. ஓகேவா? இப்போ நமக்கு கேஜ் ப்ரெஷர் எவ்வளோ? 25 kilonewton per meter square. Atmospheric pressure 760 mm of mercury. Specific gravity எவ்வளோ? Specific gravity of mercury 13.6. What we are going to find out? Absolute pressure in kilonewton per meter square and absolute pressure in meter of water. ஓகேவா? நமக்கு என்ன ஃபார்முலா? ஃபைனல் ஃபார்முலா என்னது? Absolute pressure that is equal to atmospheric pressure plus cage pressure. இங்க கொடுத்திருக்கிறது என்ன வேல்யூ? கேஜ் ரெக்கார்ட்ஸ். இங்க என்ன வேல்யூ இருக்கு? 760 mm. ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா இருக்கிறதுனால இந்த கொடுத்திருக்கிற வேல்யூ என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ், சப்போஸ் இது வந்து நம்ம வேக்கும் ப்ரெஷரா இருந்ததுன்னா திஸ் வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் 760. இப்போ 750 இருந்ததுன்னா இந்த ப்ரெஷர் நம்ம என்னவா எடுத்துக்கணும்? வேக்கும் ப்ரெஷரா எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். திஸ் இஸ் 760 mm. ஸோ இப்போ அதனால இந்த வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? கேஜ் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பிளஸ் கேஜ் ப்ரெஷர். ஓகேவா? கேஜ் ப்ரெஷர் நமக்கு தெரியுமா? தெரியும். எவ்வளோ? 25 kilonewton per meter square. ஆனா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நமக்கு எதுல தெரியாது? kilonewton per meter squareல தெரியாது. ஆனா இப்ப இங்க கொடுத்திருக்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ? 760 mm of mercury. இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலண்டான கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ? 101.325 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதே மீட்டர் ஆஃப் வாட்டருக்கு சொல்றப்ப என்ன வரும்? 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அது தேவையில்லை. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அதில் இந்த 760 mm ஈக்குவலண்ட் என்னது? நமக்கு 101.325 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்சல்யூட் ப்ரெஷர் in kilonewton per meter square equal to atmospheric pressure plus cage pressure. So atmospheric pressure எவ்வளோ? 101.325, cage pressure 25. So ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? absolute pressure in kilonewton per meter square equal to 126.325 kilonewton per meter square. Second question பார்க்கலாமா? And absolute pressure in meter of water H we are going to find out. இது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ டைரக்டா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். P equal to W into H. So H equal to P by W. நம்ம P ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். 126.325 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது என்னது? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிகேட் எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ 9.81. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? H equal to 12.887 மீட்டர் ஆஃப் வாட்டர். இப்போ ஃபைனலி நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். P that is equal to 126.325 kilonewton per meter square. H equal to 12.877 meter of water. Thank you.